அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, 42:56 ப்ரொபோர்ஷனேட் சிம்பிள் கொடுத்துட்டு 110 என்ன வரும் அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 42க்கும் 56க்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன லாஜிக்கில் 42 56ன்னு மாற்றி எழுதியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதே லாஜிக்கை நம்ம இந்த 110 அப்படிங்கிறதுக்கும் அப்ளை பண்ணோன்னா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் போட்டுற முடியும். சரிங்களா? ஸோ இந்த சம் நார்மலாக எல்லா ரீசனிங் சம் மாதிரியே ஈஸியாக இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சம்மை நீங்கள் நார்மலாக ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா 42க்கும் 56க்கும் டிஃப்ரென்ஸ் எடுப்பீங்க ஃபஸ்ட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இங்கே நம்ம 14 ஆட் பண்ணோம் அப்படின்னா 124 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் 124 நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்லேயுமே இல்லை. அப்போது நார்மலாக போடுற ப்ரொசீஜர் இந்த சம்க்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். ஸோ இங்கே பாருங்கள், 42 அப்படிங்கிறத நம்ம என்ன டேபிள்ஸில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6 42 அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும் இல்லையா? டேபிள்ஸாக சொல்லும் போதில் நம்ம 42 எப்படி நம்ம ஃபேக்டர்ஸை சொல்லலாம் அப்படின்னா 6 42ன்னு சொல்லலாம். அப்போது இதுக்கு தொடர்பு வர மாதிரி நம்ம 56 எழுதணும். அப்போ 56 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 7 56 அப்படின்னு எழுதலாமா? 6 7 42ன்னு தெரியும், 7 8 56 அப்படின்னு தெரியும். அப்போ இது ரெண்டையும் எழுதியாச்சு. இப்போது இது ரெண்டில் இருக்கிற காம்பினேஷன் பாருங்கள், 6 7 அப்படின்னு அடுத்தடுத்த நம்பர் எழுதியிருக்காங்க. அடுத்தது இந்த 7ஐயே அடுத்த நம்பருக்கு கண்டினியூ பண்ணி 7 8 அப்படின்னு அடுத்த நம்பரை எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சரும் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ 110 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 10 × 11 அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே என்ன பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு அடுத்தடுத்த நம்பர் இருக்கா, இங்கேயும் அடுத்தடுத்த நம்பர் தான் இருக்குது. அடுத்தது பெரிய நம்பரை அப்படியே கண்டினியூ பண்ணி தான் அடுத்த நம்பர் போகுது. இப்போ பெரிய நம்பரை கண்டினியூ பண்ணி அடுத்த நம்பர் வரணும்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சரும் 11 அப்படின்னு தான் இருக்கணும். இங்கேயும் அடுத்தடுத்த நம்பர் வர மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு அடுத்தடுத்த நம்பர் தான் வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அப்போ 11க்கு அடுத்து 12 அப்படின்னு போடணும். இப்போ 11 × 12 நம்மளுக்கு என்ன வந்துடும், 132 அப்படிங்கிறது நம்மளுக்கு விடையாக கிடைக்கும். எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 132 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? எப்படி போட்டோம் அப்படிங்கிறது புரியுதா? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கும்போது அது ஆன்சரில் வரல. ஸோ எதனால் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே அதுதானே ரீசனிங் சம்முக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணும்போது இந்த சம்முக்கு ஆன்சர் நம்மளுக்கு வைக்கல, ஆப்ஷனில் இல்லை. அப்போது வேறு ஏதோ லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது என்னென்னு கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம டேபிள்ஸில் எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்லேயும் சம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவள் தான் எக்ஸாமினேஷனில் நம்மளுக்கு சம்ஸ் வரும்போது நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.